Hi friends, வணக்கம், welcome back. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ரெசிபி Dynamite Shrimp. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ Dynamite Shrimp செய்யறதுக்கு நான் இங்க கொஞ்சம் shrimp எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட பெரிய சைஸ் shrimp இருந்தது, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்னது தான் கிடைச்சதுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ இந்த ஷ்ரிம்பில் நான் 1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர் போட போகிறேன். உங்கள்கிட்ட பாப்ரிகா பவுடர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ நான் இங்கே என்கிட்ட பாப்ரிகா பவுடர் இருக்குது, அதனால் அது 1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர் போடுறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் chilli flakes, 1/2 teaspoon garlic powder. உங்ககிட்ட garlic powder இல்லைனா 1/2 teaspoon garlic paste போட்டுக்கோங்க. mixed herbs ஒரு 1/2 teaspoon இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைனா பரவாயில்லை. 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மூடி வைக்க போகிறேன். இருக்கிற டைமில் ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறேன். அது என்னென்னா, ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் Mayonnaise எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மறுபடியும். இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/2 கப் சோள மாவு, இது ரெண்டும் நான் இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷ்ரிம்ப் 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதில் நான் ஒரு எக்கு உடச்சி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எக்கு எதுக்குன்னா, நமக்கு இந்த பவுடரில் டிப் பண்ணும்போது நல்லா கோட் ஆகும், அதுக்காக தான். இப்போ இந்த எக்கோடு மிக்ஸ் பண்ணி வச்ச ஷ்ரிம்பை ஒவ்வொன்றா எடுத்து நல்லா இந்த பவுடரில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் பெரட்டி எடுத்த இந்த ஷ்ரிம்பை ஒவ்வொன்றா போட்டுடுறேன். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. இந்த ஷ்ரிம்பை நான் திருப்பி போட்டுடுறேன். இப்போ இந்த ஷ்ரிம்ப் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதை எடுத்துடுறேன் நான். இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஷ்ரிம்பில் இந்த சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். இப்போ இந்த ஷ்ரிம்பும் சாஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணும்போது ஒன்றா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப சாகி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம டைனமைட் ஷ்ரிம்ப் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அனீஸ் தள்ளுவண்டியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.